அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஒன்பதாவது கேள்வி. ஒன்பதாவது கேள்வியிலிருந்து ஒரு போட்டோவை காமிச்சு சொல்ற மாதிரி கான்செப்ட்குள்ள போகிறோம். சரிங்களா? அது இன்னும் கொஞ்சம் ஈஸியான கேள்விதாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்குங்க இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இனிமேல் பார்க்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். நிறைய பேர் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். இதை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத மட்டும் நம்ம கத்துக்கிட்டா போதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இது ஈஸிங்க. இதுக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா 4-5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க. இங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆன்சர் பண்ண போறீங்க. ரைட். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்விக்கும் முதல் 8 கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் வித்தியாசம் புரியுதான்னு முதல்ல பாருங்க. முதல் 8 கேள்வியில ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஏ பிக்கு என்ன தொடர்பு, பி ஏக்கு என்ன தொடர்பு, ஏக்கு சி என்ன தொடர்பு, சிக்கு டி என்ன தொடர்புங்கிற மாதிரி ஒரு பெரிய ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, யாரு வேணுமோ அவங்கள வந்து ரிலேட் பண்ணி ஃபேமிலி ட்ரீ டிரா பண்ணுவோம். இங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்ல ஒரே லைன்ல சொல்லியிருப்பாங்க. ரைட். இப்ப இந்த கேள்வியில பாருங்களேன். ஒரு பெண்ணை காட்டி ராஜ் இவ்வாறு கூறுகிறார், இவரின் தாய் என்னுடைய மாமியாரின் ஒரே மகள் ஆவார். ஒரே லைன்ல முடிச்சிட்டாங்க. இவரின் தாய் என்னுடைய மாமியாரின் ஒரே மகள். ராஜ் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? சரிங்களா? இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டுங்க. ரைட். சோ இப்போ இந்த கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிங்க முதல் 8 கேள்வி கான்செப்ட்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல அப்படின்னா இல்ல அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட். முதல் 8 கேள்வியில யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப இங்க நம்ம பார்ப்போங்க. இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கவனிங்க. ஒரு பெண்ணை காட்டி ராஜ் அப்படிங்கிறவர் சொல்றாரு. யாரு சொல்றாங்க, யார காமிக்கிறாங்கிறத நோட் பண்ணி. ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பெண்ணை காமிச்சு சொல்றாரு. அப்போ பெண்ணுனா ஒரு ஃபீமேல டிரா பண்ணிக்கலாம். ராஜுங்கிறது ஒரு மேலு. ரைட். ஒரு மேல் வந்து ஒரு பெண்ணை காமிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ட எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னாங்க, என்னுடைய அப்படின்னு ஒரு வார்த்தை கண்டிப்பா இருக்கும். அதாவது யாரு பேசுறாரோ அவர அந்த ரிலேஷனுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுவாருங்க அவரு. ரைட். ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் பேசுறாரு ஒரு பொண்ணை காமிச்சு. அவர் பேசும்பொழுது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரு கூட அந்த பொண்ணை ரிலேட் பண்றதுக்கு பாப்பாரு. அப்ப என்னுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க ஆரம்பிக்குதோ அங்க இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போனீங்க அப்படின்னா கன்ஃபியூஸே ஆகாம, தப்பே ஆகாம, டைமும் எடுத்துக்காம ஆன்சர் பண்ண முடியும். ரைட். நான் சொல்றதை ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க. என்னுடைய அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க கேள்வி ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அந்த என்னுடையங்கிறது கடைசியா ஸ்டேட்மெண்ட்ல இருந்தாலும் சரிங்க, அங்கிருந்து கேள்வி ஆரம்பி. என்னுடைய அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடையனா யாரு? நான் தான் ராஜ். நான் தான் பேசுறேன். என்னுடையன்னு சொல்லும் பொழுது என்னையே தானே நான் பேசிக்கிறேன். அப்போ என்னுடையல இருந்து கேள்வி ஆரம்பிங்க. என்னுடைய மாமியாரின். ரைட். ஒன்னொன்னா எழுதிட்டே வரலாம். ஒன்னொன்னா அந்த ஃபேமிலி ட்ரீல இங்க சொல்லியிருக்க ஒன்னொன்னையும் என்னுடையதுல இருந்து எழுதிக்கிட்டே வரலாம். என்னுடைய அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை நான் டிரா பண்ணி மாமியாரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாமியார்னா ராஜுக்கு யாரு மாமியாரா இருப்பாங்க? ராஜுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஒய்ஃபுனுடைய அம்மா ராஜுக்கு மாமியாரா இருப்பாங்க. கரெக்டா? இப்ப நான் மாமியார டிரா பண்ணிட்டேன். இப்ப நான் இந்த இடத்துல இருக்கேன். ரைட். என்னுடையன்னு சொல்லும் பொழுது நான் ராஜு கிட்ட இருந்தேங்க. அடுத்து மாமியார்ன்னு சொன்னதுனால ராஜுக்கு ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு அம்மா. இப்ப ராஜனுடைய மாமியாருக்கு இங்க ரைட். ராஜினுடைய என்னுடைய மாமியாரின் ஒரே மகள் அப்படின்னு ஒரே மகள்னா உங்களுக்கு ஒரே ஒரு மகள் தான். மறுபடியும் இங்க ராஜனுடைய ஒய்ஃபு கிட்ட புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சுங்க. ஒரே மகள் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ரைட். இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா ராஜனுடைய ஒய்ஃபு கிட்ட இருக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப கேள்வியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டேட்மெண்ட்டை நடுவுல இருந்து தான் ஆரம்பிச்சு கொண்டு போனோம். இன்னும் முன்னாடி இருக்கும் இல்லைங்களா? இந்த முன்னாடி என்ன இருக்கும்னா இவங்க யாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம எந்த இடத்துல கடைசீட்ல நிக்கிறோமோ அவங்க யாருங்கிறத முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னா இவரின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி வரேன். இவரின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? ஒருத்தரை காமிச்சு சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா ராஜ். இவருடைய தாய். ரைட். ஒருத்தர் லேடியை காமிச்சிருக்காங்க. இவருடைய தாய் தான் இந்த ஒய்ஃப் அப்படிங்கிறது வந்துருச்சு. ரைட். நான் திரும்ப கடைசியா சொன்னதை ரிப்பீட் பண்றேன் கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் ராஜ் என்னுடையன்னு சொல்லும் பொழுது ராஜுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு அம்மா இருப்பாங்க. அவங்க தான் ராஜுக்கு மாமியாரு. மாமியாருடைய ஒரே மகள் அப்படின்னா ராஜனுடைய ஒய்ஃப் மறுபடியும் வந்தாச்சு. இவங்க யாருங்கிறது முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ராஜு ஒரு பெண்ணை காமிச்சு தானே சொல்றாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா இவரின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் இந்த
கேர்ள், இவரின் தாய். அவங்கதான் இவங்க இருந்து ஆல்ரெடி அந்த ஸ்டேட்மெண்ட்ல கடைசியா நம்ம யார பத்தி பேசிட்டு இருந்தோமோ அவங்கதான் கடைசியில முன்னாடி சொன்ன விஷயமாக இருக்கும். இவரின் தாய், இவரின் தாய் அப்படின்னு மேல வந்துட்டோங்க. இப்ப கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். ராஜ் அந்த பெண்ணிற்கு என்ன உறவு? எந்த பெண்ணுங்க? கேள்வியில சொன்ன இந்த பெண்ணுங்க. இந்த பெண்ணுடைய அம்மாவுடைய ஹஸ்பண்ட் தான் ராஜ். அப்ப ராஜ் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு யாரு அப்படின்னா அப்பாவா இருப்பாரு. ஃபாதர். ஆன்சர் ஆப்ஷன் பி. ராஜ் அந்த பொண்ணுக்கு யாரு அப்படின்னா ராஜ் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு யாரு அப்படின்னா அப்பா. ரைட். ஹஸ்பண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. 9th கொஸ்டின். இதான் 9th ஒன். ரைட். அந்த அந்த லாஸ்ட் இதை ரிலேட் பண்றதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. நம்ம ஒருவேளை இந்த ஒரு கேள்வியில புரிஞ்சுக்கிறதுல டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா கூட அடுத்தடுத்த கேள்வியில ரிலேட் பண்ணும்போது உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சிருங்க. இன்னும் ஒரு 2 கேள்வி நம்ம போவோம். ரைட். அதிகபட்சமா உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு டவுட் என்னவா இருக்கும் தெரியுங்களா? இந்த கடைசியில இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி இருக்கிறவங்கள பத்தி நான் மறுபடியும் பேசுறேன் இல்லைங்களா? அததான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். சோ இன்னும் ஒரு 2 கேள்வி இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளியரா புரிஞ்சுக்கணும். ரைட். இந்த ஸ்டேட்மெண்ட் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேங்க. ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பொண்ணை காமிச்சு பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, என்னுடைய மாமியாரின் ஒரே மகள் இவரின் தாய் அப்படின்னு சொல்லி. ரைட். இப்ப முன்னாடி ஒரு பர்சன் நிக்கிறாங்க. ரைட். கொஞ்சம் நான் சொல்றத அஷ்யூம் பண்ணி பாருங்க. இப்போ நான் தான் ராஜ். ரைட். எனக்கு முன்னாடி ஒரு லேடி நிக்கிறாங்க. அந்த லேடியை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ரைட், என்னுடைய மாமியாருடைய ஒரே மகள் அந்த பொண்ணுனுடைய அம்மான்னு நான் சொல்றேன். ரைட். அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் நான் எலாபரேட்டா சொல்றேன். அந்த பொண்ணுனுடைய அம்மா. ஏன்னா இவரின் தாயின்னு சொல்றதுல டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா, இந்த இவரின் தாய் அப்படிங்கிறத அந்த பொண்ணுனுடைய அம்மானே நான் மாத்தி சொல்றேன். ரைட். நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. நான் தான் ராஜ். நான் தான் பேசுறேன். என்னுடைய மாமியாரினுடைய ஒரே மகள் அந்த பொண்ணுனுடைய அம்மா. அந்த பொண்ணுனுடைய அம்மா யாருங்க? என்னுடைய மாமியாரின் ஒரே மகள் என்னுடைய வைஃப். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். சோ இன்னும் அடுத்தடுத்த கேள்விகளை அதை நம்ம ரிலேட் பண்ணுவோம். சோ அப்போ இதுதான் கீழே தான் அந்த பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணுங்கிறது ராஜுக்கு யாரு அப்படின்னா இந்த பொண்ணுக்கு ராஜ் யாரு அப்படின்னா அப்பா அப்படிங்கிற முறையில வராது. 9th கொஸ்டின் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒருவேளை அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ரைட். சோ 10வது கேள்விக்கு போகலாம். 10வது கேள்வி இதே மாதிரி தான் இருக்க போதுங்க. அடுத்தடுத்த கேள்விகள் ஒவ்வொரு கேள்வியில ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாங்க. ஒருவர் ஒரு புகைப்படத்தை காட்டி இவ்வாறு கூறுகிறார். எனக்கு சகோதர சகோதரி என யாரும் கிடையாது. ஆனால் அவருடைய அப்பா என்னுடைய அப்பாவின் மகனாவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஹாவ் நோ பிரதர் ஆர் சிஸ்டர் பட் தட் மேன்ஸ் ஃபாதர் இஸ் மை ஃபாதர்ஸ் சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். என்னுடைய அப்படிங்கறதுல இருந்து கேள்வி ஆரம்பிப்போமா? மை அப்படிங்கிற இடத்துல இருந்து கேள்வி ஆரம்பிப்போமா? ரைட். ஒருவர் ஒரு புகைப்படத்தை காட்டி இவ்வாறு கூறுகிறார். யாரு பேசுறாரோ அவருதான் என்னுடையன்னு ஆரம்பிக்கிறார். என்னுடைய, ரைட், மை செல்ஃப், என்னுடைய அப்பா, ரைட், என்னுடைய நான் இருக்கேன், அப்பாவின் அப்பா, அப்பாவின் மகனாவார் அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் மகனுக்கு கீழே வந்தாச்சு. என்னுடைய அப்பாவின் மகன் நானே தானே. என்னுடைய அப்பாவின் மகன் நான் தான். ரைட். ஒருவேளை எனக்கு யாராவது கூட பிறந்து வந்திருக்கலாம். அதனாலதான் இந்த இடத்துல ஐ ஹாவ் நோ பிரதர் ஆர் சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சகோதர சகோதரி என யாரும் கிடையாது. அப்ப நான் எங்க அப்பாவுக்கு ஒரே பையன் தான். அப்ப என்னுடைய அப்பாவின் மகன் அப்படிங்கிறது நானே தான். ரைட். அப்ப என்னுடையன்னு சொன்னது இந்த இடத்தங்க, அப்பாவின் சொன்னது இந்த இடங்க, அப்பாவின் மகனாவான்னு சொன்னது மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து. இப்போ ஸ்டேட்மெண்ட் இதோட முடிஞ்சு போச்சுங்க. இப்ப நம்ம கேள்வி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்திருக்கும் இல்லைங்களா? அதை நம்ம படிக்க வரோம். என்னன்னா, ரைட், அவருடைய ஒரு புகைப்படத்தை காமிச்சுதானே சொல்றாரு, அவருடைய அப்பான்னு சொல்லியிருக்காரு. யாரு? என்னையே தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த போட்டோல இருக்கிறவருடைய அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். போட்டோல இருக்கிறவருடைய அப்பா இவரே தான் திரும்ப வந்தாச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, புகைப்படத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. பேசுறவருக்கு புகைப்படத்தில் இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரைட், யாருனுடைய புகைப்படங்க அது? அவருடைய பையனுடைய புகைப்படம். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஹிஸ் சன்ஸ், அவருடைய மகனுடையது. ரைட். நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. என்னுடைய மைசெல்ஃப் அப்பாவின் மகன் ஆவார். யாரு அப்படின்னா அவருடைய அப்பா, போட்டோல இருக்கிறவருடைய அப்பா. ரைட். இப்போ அந்த போட்டோ யாருடையது அப்படின்னா என்னுடைய மகனுடையது. ஹிஸ் ஃபாதர்ஸ், ஹிஸ் சன், அவருடைய மகனுடையது அப்படிங்கிறது.
ரைட். சோ இந்த கேள்வி போன கேள்வி, இந்த ரெண்டு கேள்வி கூட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. கிளியரா புரியுதா? சோ நெஃப்யூ சொல்லியிருக்கீங்க. ரைட், நெஃப்யூ இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே வந்துட்டு எனக்கு ஐ ஹேவ் நோ பிரதர் ஆர் சிஸ்டர்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்போ பிரதர் சிஸ்டர் கூட யாருமே இல்ல அப்படின்னா நெஃப்யூவா இருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? 10வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சொன்னவங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய சகோதரனுடைய மகனாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருக்கே சகோதர சகோதரி இல்லைன்னு கேள்வியில சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சொன்னவங்க கவனிங்க, அவருடையதாகவே இருக்க வாய்ப்பு இல்லைங்க. இப்போ ஒரு போட்டோல இருக்கிறவரை பத்தி அவர் சொல்றாரு. நான் இன்னொரு முறையும் இதை நான் ரிப்பீட் பண்றேங்க. அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ல இன்டராக்ட் பண்ணுங்க எல்லாருமே. 9வது கேள்வியும் 10வது கேள்வியும் கிளியரா இருக்கீங்களா? ஏன்னா 9வது கேள்வி 10வது கேள்வி நீங்க கிளியரா இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கேள்விகளை உங்களால போட முடியும். ரைட். என்னன்னா, என்னுடைய அப்பாவின், ரைட், மேல போனா அப்பாவின் மகனாவார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல வந்து நின்னுட்டேன். ஸ்டேட்மெண்ட்டும் இதோட முடிஞ்சிருச்சு. ரைட். எனக்கு சகோதர சகோதரிகள் யாரும் கிடையாது அப்படிங்கும் பொழுது எனக்கு கூட யாருமே பிறக்கல, நான் மட்டும்தான் இருக்கேன். அடுத்தது அவருடைய அப்பான்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய அப்பா அப்படின்னா நீங்க இந்த இடத்துல நான் சொல்ற விஷயத்தை உங்களால கவனிக்க முடியுதான்னு பாருங்க. ரைட். இந்த அதை நீங்க எடுத்துக்கிறத விதத்தை மட்டும் சரியா கவனிச்சிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுங்க. ரைட். நீங்க ஒண்ணொன்னா எழுதிட்டு வந்தீங்களான்னு பாருங்க. என்னுடைய, என்னுடைய, ரைட், என்னுடைய அப்பாவின், ரைட். அப்ப இவருக்கு ஒரு அப்பா போடுறேன். மகனாவார், இவருடைய அப்பான்னு சொல்லும் பொழுது மறுபடியும் மகன் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துக்கே வந்துட்டோம். நான் டிக் பண்ண இடம் இப்ப நம்ம பிரசன்டா இருக்கிற இடம். கூட யாருமே பிறக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை பத்தி மட்டுமே தான் பேசியிருக்காங்க. அப்ப மை செல்ஃப்லயே தான் நிக்குது அந்த இடத்துல. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் முடியும் பொழுது நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நானே தான், என்ன பத்தியே தான் பேசிட்டு இருக்கேன். ரைட். இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி இருக்கக்கூடியதுக்கு வரேன். எனக்கு சகோதர சகோதரி என யாரும் கிடையாது. சரி. அவருடைய அப்பான்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அவருடைய அப்படின்னா யாருங்க? புகைப்படத்தை காட்டி தானே அவர் பேசுறாரு. புகைப்படத்தை காமிச்சு என்ன சொல்றாருன்னா அவருடைய அப்பான்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா இங்க இருக்கக்கூடியவரை. ஸ்டேட்மெண்ட் முடியும் பொழுது இந்த இடத்துல நிக்கிறோம். ரைட். ஸ்டேட்மெண்ட் முடியும் போது இந்த இடத்துல நிக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்டோட ஆரம்பத்துல இவர் யாருன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் யாருன்னா போட்டோல இருக்கிறவருடைய அப்பா, அவருடைய அப்பா. அவருங்கிறது யாரு? போட்டோல இருக்கிறவர். இந்த இடத்துல அவருங்கிறது யாருங்க? போட்டோல இருக்கிறவரு. போட்டோல இருக்கிறவருடைய அப்பாங்கிறவர் தான் இவரு. மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப கேள்வி என்னன்னா, பேசிட்டு இருக்கவர் தான் இவரு. இந்த டிக் பண்ணியிருக்க இடம் தான் பேசிட்டு இருக்கவரு. அந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னா அவருடைய மகனுடைய போட்டோ. ரைட். அதாவதுங்க, நான் இவ்வளவு நேரம் அத பேசுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க அந்த கடைசி இத கொண்டு போய் ரிலேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது மட்டும் தான் முக்கியம். ஆப்ஷன் ஏ நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அவரே தான் அந்த போட்டோல இருக்காருன்னு சொல்றதுக்கான காரணம், அவருடைய அப்பான்னு சொல்லி கொண்டு போறத அங்க ரிலேட் பண்ண முடியல. அதனால தான் அந்த தப்பு ஆப்ஷன் ஏ நடக்கிறதுக்கான காரணம். கிளியர்? ரைட். இப்ப எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. 9வது கேள்வி, 10வது கேள்வி கிளியரா இருக்கீங்களா? 9வது கேள்வியும் 10வது கேள்வியும் கிளியரா இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஏன்னா அது நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னா தாங்க அடுத்தடுத்த கேள்விகள் நம்ம போக முடியும். ரைட். அடுத்தடுத்த கேள்விகள் போடவே முடியும் நம்மளால. 9, 10 யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைங்களா? ரைட்டுங்க. அடுத்து 11வது கேள்வி போலாம். வெரி குட். 11 நீங்க ட்ரை பண்றீங்களா? ரைட். ஏன்னா நீங்க ட்ரை பண்ணும் பொழுது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன டிஃபிகல்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கேள்வியில ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் ஒரு நபரை காட்டி கூறுகிறார். அப்ப எத்தனை பேர் இதுல ரிலேட் ஆகுறாங்க? 3 பேர். ஒரு ஆணு ஒரு பெண்ணுகிட்ட சொல்றாரு. ஒரு நபர காமிச்சு சொல்றாரு. மொத்தம் 3 பேர் அங்க வர மாரி இருக்கு. இப்ப அடுத்தது, இப்போ அந்த ஆண் நல்லா கவனிங்க. போன கேள்வியில 2 பேர் தான். ஒருத்தர் ஒரு ஃபோட்டோவ பார்த்து பேசுறாரு. ஒருத்தர் ஒரு ஃபோட்டோவ பார்த்து பேசும்பொழுது என்னுடையன்னு ஆரம்பிச்சாரு. சரிங்களா? இங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணுகிட்ட இன்னொருத்தர பார்த்து சொல்றாரு. அப்போ ஒண்ணு என்னுடையன்னு ஆரம்பிக்கலாம். இல்ல யார பார்த்து சொல்றாரோ அவங்க கிட்ட உன்னுடையன்னு ஆரம்பிக்கலாம். ரைட். யாராவது ஒருத்தர ரிலேட் பண்ணாம அந்த கேள்வி இருக்க வாய்ப்பே இல்லைங்க. அவரு என்ன ரிலேஷன்ல போனாலும் சரிங்க, அந்த பேசுற ஒருத்தரையோ, இல்ல அவரு இன்னொருத்தர் கூடயோ அவர கம்பேர் பண்ணியிருப்பாரு. இப்போ அவருடைய தாய் உன் தந்தையின் ஒரே மகளாவாள்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உன் அப்படிங்கிறதுல இருந்து கேள்விய ஆரம்பிச்சு கொண்டு போங்க. உன் தந்தையின் ஒரே மகளாவாள் அப்படிங்கிறத வந்து கொண்டு போறீங்க. ஆன்சர் பண்ணியிருக்க முடியுங்க. A man said to woman, his father is the only daughter of your father.
ஸோ யுவர் ஃபாதர்ல இருந்து ஒன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சரியா போட்டுற முடியும். ட்ரை பண்ணுங்க. ஸோ 11வது கேள்வியினுடைய ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க. ஸோ 11வது கேள்விக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட், ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க, கரெக்டுங்க. ஸோ மற்றவங்களுக்கும் அந்த ஆன்சர் வருதாங்கிறது ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் எதுக்காக இப்போ உங்களை போட சொல்லியிருக்கேன் அதுக்கான காரணங்க, ரைட், நீங்க இப்போ எழுதும் பொழுது ரைட் உங்களுக்கு டவுட் கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா நீங்க எதை மிஸ் பண்றீங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்ன மிஸ் பண்றீங்க, எப்படி யோசிக்கணுங்கிறது சரியா கவனிப்பீங்க. அதனால தான் ஆப்ஷன் சி மதர். ரைட், 2 பேருக்கு மதர் அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்குங்க. வெரி குட். ஸோ மற்றவங்களுக்கு என்ன வருதுங்கிறத செக் பண்ணுங்க. ரைட், 2 பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாகவே பண்ணியிருக்கீங்க. ரைட், மற்றவங்க நீங்க ஆன்சர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, எந்த இடத்துல லேக் ஆகி நிற்கிறீங்கிறத கவனிங்க. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம், ஒரு விமன்ட்ட, சரிங்களா, ஒரு நபரை காட்டி பேசுறாரு. ஒரு பர்சனை காமிச்சு பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, அவருடைய தாய் உன் தந்தையின் ஒரே மகள் ஆவாள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு போகுது. நான் எங்க இருந்து ஆரம்பிக்க போறேன்? உன் தந்தையின். இப்போ ஒரு லேடி கிட்ட தான் பேசுறாரு, ஒரு விமன்ட்ட தான் பேசுறாரு. அந்த விமனை லேடி நம்ம சர்க்கிள் பண்ணிட்டோம். உன் தந்தையின், இப்ப இவங்களுடைய தந்தை யாரு? இவங்களுக்கு ஒரு அப்பா, அவர்தான் அவருடைய தந்தை. தந்தையின் ஒரே மகள், இவங்களே வந்துட்டாங்களா? கேள்வி முடிஞ்சிருச்சு. ரைட், உன் தந்தையின் ஒரே மகள். ரைட், உன் தந்தையின் ஒரே மகள், இவங்களே தான் இந்த இடத்துல வந்துட்டோம். இவங்க யாரு, இந்த பர்சன் யாரு அப்படிங்கிறத கேள்வியில முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அவ கூட எடுத்து ரிலேட் பண்ணி என்னன்னா, அவருடைய தாய் யாரு, ஒரு பர்சனை பத்தி சொன்னாரு இல்லைங்களா, அந்த பர்சனுடைய தாய் தான் இவங்க. ரிலேட் பண்ணிக்க முடியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்க பெருசா இங்க டயகிராம் எல்லாம் கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பாருங்க, முதல் கேள்வியிலிருந்து 8வது கேள்வி வரைக்கும் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ட வச்சு நம்ம எத்தனை டயகிராம் டிரா பண்ணோம். 2 தனித்தனியா டிரா பண்ணி கூட எடுத்து எடுத்து ஒண்ணா போட்டோம். இங்க அந்த மாரி எதுவுமே கிடையாது. ரைட், ரொம்ப சிம்பிளான டயகிராம் ஃபேமிலி ட்ரீயா தான் இருக்க போகுது. அதை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு போனோம் அப்படின்னா நெறைய டவுட் வரும். அதனால தான் நான் வந்துட்டு அந்த 1ல இருந்து கொண்டு போறேன். ஒருவேளை நான் அத முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ஆன்ஸர் கூட அதுல இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் திரும்பவும் எழுதுறேன். ஒரு மேன் வந்து சொல்றாரு ஒரு வுமன் கிட்ட, உன் தந்தையின் ஒரே மகள். மறுபடியும் அந்த வுமனே வந்துட்டாங்க. இந்த வுமன் யாரு? ரைட், ஸ்டேட்மெண்ட் இதோட முடிஞ்சிருச்சு. அந்த வுமன் யாருங்கிறத முன்னாடி பேசியிருப்பாங்க. அவருடைய தாயின்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய தாய் அந்த வுமன? அந்த பெர்சன், ஒரு பெர்சன காமிச்சு சொல்றாருங்களே, போட்டோ இல்ல. ஒரு பெர்சன காமிச்சு சொல்றாரு இல்லைங்களா? அந்த பெர்சனுடைய தாய் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, ஹவ் இஸ் வுமன் ரிலேட்டட் டு தட் பெர்சன்? ரைட், எனில் அப்பெண்மணி அந்த நபருக்கு என்ன உறவு? அந்த பெண்மணி அந்த நபருக்கு என்ன உறவாக இருப்பாங்க அப்படின்னா அம்மாவாக இருக்க போறாங்க. அதுதான் கேள்வியிலே சொல்லியிருக்காங்க. அவரு அப்படிங்கிறது தான் அந்த பெர்சன். அவருடைய அம்மா தான் இவங்களே. சரிங்களா? ரைட், அந்த லேடி வந்து அந்த பெர்சனுக்கு யாரா இருக்க போறாரு அப்படின்னா தாயா இருக்க போறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி மதர் அப்படிங்கிறது கரெக்ட். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ட நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு காமிக்கிறேன். ரைட், உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்திருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன். உன் தந்தையின் ஒரே மகள் வரைக்கும் எழுதியிருப்பீங்க. அவருடைய தாய கொண்டு வந்து இங்க ரிலேட் பண்றதுல மட்டும் தான் டிஃபிகல்ட். வேற டிஃபிகல்ட்டே கிடையாது. ஏன்னா இதுல ரொம்ப சிம்பிளா இருக்கு. உன் தந்தையின் ஒரே மகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த லேடி தந்தை, அடுத்து அந்த லேடிக்கு தந்தைக்கு ஒரே மகள் அந்த லேடிக்கே வந்தாச்சுங்க. இந்த லேடி யாரு அப்படின்னா அந்த பெர்சனுடைய அம்மான்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய அம்மா. ரைட், அந்த பெர்சனை டிரா பண்ற கீழ அவங்களுடைய அம்மா தான் இந்த லேடிங்கிறத ரிலேட் பண்ணும். இப்ப நான் முதல்ல இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ட படிக்கிறேன். இப்ப உங்களால நான் சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ரைட், ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் ஒரு நபரை காட்டி, இந்த நபர் இருக்காரு இல்லைங்களா, இந்த நபரை காட்டி அவருடைய தாய், இங்க வரமா, நான் ஸ்டேட்மெண்ட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறேன் கவனிங்க. இதான் அந்த பெர்சன். இந்த பெர்சன் அவருடைய தாய், இங்க வந்தோமா, அவருடைய தாய் இங்க வந்தோம். தாய் உன் தந்தையின் ஒரே மகள்ன்னு சொல்றாங்க. இப்ப உங்களால ஆன்சருக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து போறதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டுங்க, ரைட், புரியாம அப்ளை பண்ற மாரி இருக்கும். நான் உன்னுடைய, என்னுடையன்னு ஆரம்பிக்கிறத வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிருவேன். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த 3 கேள்விக்கும் நானு ஆன்ஸர வரைஞ்சதுக்கு அப்புறம், ஆன்ஸர ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு காமிக்கிறேன். நீங்க பாருங்க. இப்ப இந்த கேள்வியில மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு காமிக்கிறேன். அவருடைய, ரைட், அவருடைய தாய் இவங்க. இவங்க அவருடைய தாய் இவங்க. உன் தந்தையின் ஒரே மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய தாய் உன் தந்தையின் ஒரே மகள். உன் தந்தையின் ஒரே மகள் அவங்களே தானே. அவங்க தான் அவங்களோட அந்த அந்த பெர்சனுடைய தாய்.
இதுக்கு முன்னாடி கேள்வியை நான் ஆன்சர்ல இருந்து கேள்வியை மறுபடியும் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். தொடர்ச்சியா கேள்வியை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற ஆன்சருக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கிறது பாருங்க. எனக்கு சகோதர சகோதரி என யாரும் கிடையாது. ஆனால் அவருடைய அந்த போட்டோல இருக்காரு இல்லைங்களா, அவருடைய அப்பா என்னுடைய அப்பாவின் ஒரே மகன். அந்த போட்டோல இருக்கிறவருடைய அப்பா என்னுடைய அப்பாவின் ஒரே மகன். ரைட்? இப்ப ஆன்சர் புரிஞ்சுக்க முடியுதா? இங்கேயும் பார்ப்போம். ரைட்? ஒரு பெண்ணை காட்டி ராஜ் கூறுகிறார். ரைட்? ஒரு பெண்ணு தான் இவங்க. அவங்கள காமிச்சு ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரைட், இவரின் தாய், இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க என்னுடைய மாமியாரின் ஒரே மகள் அப்படின்னு சொல்லி. ராஜுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. சாரி, அந்த போட்டோ அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ராஜினுடைய மாமியாரினுடைய ஒரே மகள். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட்? அந்த ஆன்சர் ஒருவேளை நீங்க வெரிஃபை பண்றதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ட புரிஞ்சிடும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஸ்டேட்மெண்ட்ட படிச்சு எழுதுறதுல கண்டிப்பா டிஃபிகல்ட் இருக்குங்க. அதனாலதான் நான் வந்துட்டு நடுவுல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றேன். அதாவது நடுவுல இருந்து ஆரம்பிக்கிறதுனா என்னுடையங்கிற ரிலேட் பண்ணி சொல்றேன். ரைட். இப்ப இந்த கேள்வி எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுங்களா? இப்ப மதர் அப்படிங்கிறது ஆன்சர். 3 பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. மீதி பேர் 4 பேர் சொல்லியிருக்கீங்க. மீதி பேர் சொல்லல. மீதி எவ்வளவு பேர் இருக்கீங்க? 21 பேத்துல மீதி 17 பேர் இருக்கீங்க. சோ மத்த 17 பேருக்கு நீங்க ஆன்சர் சொல்லல அப்படின்னா கூட, இப்ப கிளாஸ்ல இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ண முடியுதா? அவங்க மதர் தான் அவங்களுக்கு அப்படிங்கிறத உங்களால கவனிக்க முடியுதா? நீங்க ரீசனிங்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியுமே மிஸ் பண்ணிறவே கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ரீசனிங்ல வாங்கக்கூடிய 40 கொஸ்டின்ஸ் 60 மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஸ் பண்ணிறக்கூடாது. நீங்க தப்புன்னு பண்ணா இந்த மாரி டாபிக்ல தான் தப்பு பண்ண வாய்ப்பு உண்டு. ஏன்னா நான் இத பத்தி பேசவே இல்ல உங்களுக்கு. முதல் 8 கேள்வியில நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த 8 கேள்வி நீங்க தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இது அத விட ஈஸியான கேள்வி தான். அத விட ஈஸியா தான் இந்த ரிலேஷன்ஸ நம்ம டிரா பண்றோம். சரிங்களா? ஆனா எப்படி ஆரம்பிக்கணுங்கிற ஒரு பேசிக்ஸ தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அடுத்த கேள்விங்க. 12வது கேள்வி. 12வது கேள்வியில ஒரு புகைப்படத்தில் உள்ள பெண்ணை காட்டி ரம்யா இவ்வாறு கூறுகிறார். அவளின் மகனின் தந்தை என் தாயின் மருமகன் ஆவார். எனில் ரம்யா அப்பெண்ணிற்கு என்ன உறவு அப்படிங்கிறது கேள்வி. சோ ரம்யா அப்படிங்கிற ஒருத்தங்க, ரம்யாங்கிறது ஒரு ஃபீமேல். ரம்யா அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவளின் மகன், நம்ம எப்பயும் போல என் அங்கிருந்து ஆரம்பிப்போமா? என் ரம்யாக்கு ஒரு தாய் இருப்பாங்க. தாயின் மருமகன் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரம்யா தான் பேசுறாங்க. அதனால ரம்யால இருந்து ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னு ஆரம்பிக்கலாங்க. என் தாயின்னு சொல்லியிருக்கனால ரம்யாக்கு ஒரு அம்மாவை நான் வரைஞ்சுட்டேன் ஃபேமிலி ட்ரீல. அடுத்து மருமகன் ஆவாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மருமகன் வேணும் அப்படின்னா இந்த மாமியார் தாய்க்கு போயாச்சு. அவங்களுக்கு ஒரு மருமகன் வேணும்னா என்ன அர்த்தம்? ரம்யாவுடைய ஹஸ்பண்ட மருமகன்னு சொல்லலாம். ரைட்? கேள்வியில அவங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குங்கிறது கேள்வியில சொல்லல. ஒரு பெண்ண காமிச்சு தான் ரம்யா பேசுறாங்களே. அப்போ இல்லாட்டி அந்த அம்மாக்கு இன்னும் ஒரு பொண்ணு இருக்கலாம். அவங்களுடைய ஹஸ்பண்ட மருமகன்னு சொல்லலாம். புரிஞ்சுக்க முடியுதா? இதுவரைக்கும் நான் டிரா பண்ணது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரம்யால இருந்து ஆரம்பிச்சேங்க. ரம்யாக்கு ரம்யான்னு போட்டுட்டேன். அவங்க ஒரு ஃபீமேல். அவங்களுடைய அம்மாவ டிரா பண்ணிட்டேன். அவங்களுடைய மருமகன் சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் மருமகன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ரம்யாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள மருமகன் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ரம்யா கூட இன்னொரு கூட பிறந்த ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட மருமகன் சொல்லலாம். இங்க ரம்யாக்கு இதுக்கு முன்னாடி கேள்வியில கூட ஐ ஹேவ் நோ பிரதர் ஆர் சிஸ்டர்ன்னு ஒரு கேள்வி பார்த்திருந்தோம். அந்த இடத்துல எனக்கு கூட பிறந்தவங்க சகோதர சகோதரி என யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்களையே தான் சொல்றாங்கன்னு அர்த்தம். இப்போ இங்க ஒருவேளை இன்னொரு பொண்ணு இருக்கலாம். அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுடைய மருமகனாக இருக்கலாம். சோ அப்ப இது வரைக்கும் நம்ம டிரா பண்ணியாச்சு. இது வரைக்கும் மருமகன் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப நம்ம மருமகன்ல இருக்கோம். ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மருமகன் யாருங்கிறத கேள்வியில சொல்லியிருப்பாங்க. முன்னாடி லைன்ல இருக்கும். அந்த மருமகன் யாரு அப்படிங்கிறது முன்னாடி லைன்ல இருக்கும். என்னன்னா, ரைட், அவளின் மகனின் தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அவளின் மகனின் தந்தை. அவள்னா யாருங்க? யாரையோ ஒருத்தரை பார்த்து சொல்றாங்க இல்லைங்களா? அவள். இவங்க தான் அந்த அவள். அவளின் மகனின், இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகனின் தந்தை தான் இந்த மருமகன். ரைட்? ரிலேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது பாருங்க. ரைட்? மருமகன் வரைக்கும் நீங்க எழுதிட்டீங்க. அடுத்தது நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. அவளின் மகனின் தந்தை. அவள் அப்படிங்கிறது அந்த லேடி. அந்த லேடிக்கு ஒரு பையன் இருக்காங்க. அவங்க தான் மகன். அவங்களுடைய தந்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மருமகன் அப்படிங்கிற ஆள்.
இப்ப கேள்வி என்னன்னா, ரம்யா அந்த பெண்ணிற்கு என்ன உறவு? ரம்யா அப்படிங்கிறவங்க அந்த பெண்ணுக்கு என்ன உறவுங்க? சிஸ்டர், கூட பிறந்தவங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். ரம்யாக்கு அந்த பொண்ணு என்ன தொடர்புல இருக்கு அப்படின்னா, சிஸ்டர், சகோதரியாக இருக்காங்க. இப்ப இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு பார்ப்போமா? ரைட், லைனாவே நம்ம படிச்சு பார்ப்போம். ஒரு புகைப்படத்தில் உள்ள ஒரு பெண்ணை காட்டி ரம்யா இவ்வாறு கூறுகிறார். அவளின் ரைட், அவளின் ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டோமா? அவளின் மகன் இங்க வந்தோமா? மகனின் தந்தை இங்க போனோமா? தந்தை யாரு அப்படின்னா என் தாயின் மருமகன். அப்போ என் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துக்கு வரும், தாயின்னு சொல்லும் பொழுது இங்க வரும், மருமகன் சொல்லும் பொழுது மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும். ரைட், ஃபேமிலி ட்ரீ கரெக்டா ஃபார்ம் ஆயிருச்சா? ரைட், காப்பி பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிஸ்டர். ரைட், இப்ப நான் டிரா பண்ணதை திரும்ப அப்படியே நீங்க எழுத வேண்டாம், நீங்களா சொல்லி பார்த்து ஒன்னொன்னா அந்த ட்ரீயை ஃபார்ம் பண்ணி எழுதுங்க. ரைட், காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து போலாம். உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டா இருந்தாலுமே கமெண்ட்ல தயவு செய்து கேளுங்க, நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடி. ரைட், ஒரு 4 பேர் கமெண்ட் பண்றீங்க, மீதி 17 பேர் பண்ணல. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. புரியாம மறுபடியும் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு முறை திரும்ப பார்க்கலாம்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா புரியாது. ஏன்னா இப்ப நான் சொல்லும் பொழுதே அது புரியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க நோட்டை மட்டும் திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா நிஜமா புரியாதுங்க. அதனால உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ரைட், நீங்க டவுட் இல்லாதனால கமெண்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதை நான் அதுக்காக எதுவும் ஃபோர்ஸ் பண்ணல. டவுட் இருந்தும் கமெண்ட் பண்ணாம இருக்காதீங்க. ரைட், இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடி. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ரைட், காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போலாம். ரைட், சிஸ்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கரெக்டா புரிஞ்சு இல்லைங்களா? 12வது கேள்விக்கு ஆப்ஷன் பி சிஸ்டர். ரைட், ஆப்ஷன் ஏ வச்சு சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ அத்தையா இருக்குங்க. அத்தை அப்படிங்கிறது வந்துட்டு கேள்வி என்னன்னா, ஒருவேளை அத்தையா கூட வரதுக்கான பாசிபிள்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஏன்னா கீழ இருக்கிறவங்களுக்கு ரம்யா யாருன்னு கேட்டா அத்தைங்கிறது கரெக்ட்டுங்க. கீழ ஒரு பையன் இருக்காரு இல்லைங்களா? ரைட், கீழ ஒரு பையன் தான் இருக்காருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஜெண்டர் பாருங்க. கீழ ஒரு பையன் தான் இருக்காருங்க. அந்த பையனுக்கு ரம்யா யாருன்னா அத்தைங்கிறது ஓகேங்க. ஆனா கேள்வி அந்த பெண்மணிக்கு தானே ரம்யா யாரு? அந்த பெண்மணிக்கு ரம்யா யாரு? அந்த பெண்மணிங்கிறவங்க இங்க இருக்கிறாங்க. ரைட், அவங்க ரம்யா கூட பொறந்தவங்க. அதனால சிஸ்டர். கிளியர்? நெக்ஸ்ட்ங்க. அடுத்த கேள்வி போலாம். 13வது கேள்வி.